இந்தியர்களுக்காக உருவானது தேசிய கல்விக் கொள்கைன்னு பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பேசியிருக்கிறாரு சார். அதாவது இங்க இருந்து பீகார் போனதுக்கு அப்புறமும் தேசிய கல்விக் கொள்கையை எல்லா ஆளுநர்களும் ஏன் உயர்த்தி உயர்த்தி பிடிக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எனக்கு விடை தெரியாத கேள்வியாக இருக்கு சார். அப்படி பேசி அவர் கேரளால இருந்து பீகார் போனது ஒரு சின்ன ப்ரொமோஷன் மாதிரிங்க. ஏன்னா கேரளா ஒரு சின்ன மாநிலம், பீகார் வந்து 2 காரணம். பீகார் பெரிய மாநிலம், அடுத்து அவங்க ஆளுங்கட்சி ஆளுகிற ஒரு இடத்துலயே வந்து அவர் போயிட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறமா அவர் வந்து நிதிஷ்குமாரை எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி கட்டிங் டு சைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான வேலைகள் ஈடுபடும் நம்பிக்கையோட அவர் அனுப்பி வச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் எல்லா எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் உள்ள ஆளுநர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிதிஷ்குமார் வந்து ஆளுங்கட்சிக்கு அனுசரணையா இருக்காருன்னா கூட தன்னுடைய ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸை வந்து ஒழிச்சு கட்டுறது தான் அவங்க முதல் வேலையை வச்சிருக்காங்க. சிவசேனா, ஏடிஎம்கே, நிதிஷ்குமாரே போற எலெக்ஷன் ஒழிச்சு கட்டினாங்க. அதனால அங்க அனுப்பியிருக்காங்க. எல்லாருக்கும் தங்கர்ட்ட இருந்து ஒரு பாடம் படிச்சுக்கிட்டாங்க. மேற்கு வங்க கவர்னர் அந்த தங்கர் வந்து இது ரொம்ப ரொம்ப இதா ரூட்லி அண்ட் க்ரூட்லி வந்து அவர் வந்து இவங்களை மம்தா பானர்ஜி எதுக்கெடுத்தாலும் எதிர்த்துக்கிட்டு மரபு மீறிய செயல்களில் ஈடுபட்டார். அவருக்கு என்ன கிடைச்சது? அவருக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கிடைச்சது. அது இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு இன்சென்டிவா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் அதை ஆதரிச்சு பேசணும்னா நமக்கும் நாளைக்கு இதை விட ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாரு.